பிச்சைக்காரன் போல் மறுவேடமிட்டு சாக்கு பையுடன் சிவப்பு தொப்பி அணிந்து புதுச்சேரியில் பிரபல மதுக்கடை ஷட்டரை உடைத்து கொள்ளையடித்த பிரபல தமிழக கொள்ளையனை புதுச்சேரி போலீசார் பொறி வைத்து பிடித்து கைது செய்தனர். புதுச்சேரி ஒதியன் சாலை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பாரதி வீதியில் உள்ள தனியார் மதுபான கடையின் ஷட்டரை உடைத்து 75,000 ரொக்கம் மற்றும் பணப்பையை திருடியதாக கடையின் உரிமையாளர் கடந்த 5ஆம் தேதி ஒதியன் சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் கடையில் கொள்ளையன் திருடிய பணப்பையில் 2,03,000 ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மதுபான கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை வலைவீசி தேடி வந்தனர். மேலும் குற்றவாளியை விரைந்து பிடிக்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆதாரங்களாக கொண்டு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியான தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். அப்போது தஞ்சாவூர் பகுதியில் கொள்ளையனை தேடும்போது சந்தேகமடைந்த போலீசார் மனோகர் என்பவரை பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட மனோகர் போலீஸ் பிடியில் இருந்து தப்பித்துக் கொள்ள பிச்சைக்காரனை போல வேடமிட்டு சிகப்பு தொப்பியை அணிந்து கொண்டு ஒரு சாக்கு மூட்டையை ஏந்தியபடி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவனிடம் இருந்த 1,31,570 ரூபாய் ரொக்கம், வெள்ளி கைசங்கிலி, கடப்பாரை, துணிப்பை, சணல் பை மற்றும் சிவப்பு தொப்பி ஆகியவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட மனோகர் மீது பெரிய கடை மற்றும் முத்தியால்பேட்டை, காலாப்பட்டு ஆகிய காவல் நிலையத்தில் 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது.